சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, நேரடியா பார்த்துருக்கீங்க. அந்த சம்பவம் தொடர்பா நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? அங்க என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கு நேரம்? இல்ல, அவங்க நான் எல்லாரையும் போய் பார்த்தேன். அவங்க சொல்றது அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்கல்ல, ஒரு 3 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துலக்காக வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியா அது. அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க. சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா, அந்த ரோட்லயே சைடில் நிறைய சந்துகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 வீடுகள் இருக்கு, சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க குடியிருக்காங்க. அங்கே உள்ள ஜனங்களுக்கு என்ட்ரி அந்த ரோடு தான். அது வழியாக தான் அவங்க வெளில போகணும் வரணும். அந்த வழியா நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்க காம்பவுண்டுக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது, ஒரு செகண்ட் லைட்டு கட்டாச்சா. அந்த லைட்டு கட்டாயி ஆன் பண்ணுறதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி மேலேருந்து இந்த கொட்டகையெல்லாம் சரிஞ்சு நிறைய கல்லெல்லாம் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தாக்க இது நடந்திருக்கதே அவங்க சொல்றதுலேருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்ல, இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது, இந்த சம்பவம் கரூர்ல நடந்தது. அதனால கொஞ்சம் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். அப்பதான் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.